கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மஸ்கீல் என்ற போதக சங்கீதத்தை ஆசாப் சொல்லியிருக்கிறார். அந்த சங்கீதம் 74ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் கண்டம்ப்ளேஷன் ஆஃப் ஆசாப் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆசாப்பின் சிந்தனை. அதாவது தேவாலயம், முதலாவது தேவாலயம் பாபிலோனிலிருந்து வந்த நேபுகாத்நேச்சார் அரசனால் இடிக்கப்பட்டதற்கு பிறகு மிகுந்த வருத்தத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடையாளமாக சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நிதானமாக வாசிக்க கேட்போம். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டும் இடைத்து அசுத்தப்படுத்தினார்கள். இந்த 2 வசனங்கள் தான் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற மற்ற தகவல்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்ல வருகிற காரியங்கள் என்னவென்றால், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணவில்லை, எங்களுக்கு தீர்க்கதரிசியும் இல்லை என்று சொல்லுகிறார். அடையாளமே இல்லாதவர்களாய் நாங்கள் மாறி போனோமே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் அவர் சொல்லுகிறார். தேசத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களையும் அவர்கள் சுட்டெரித்து போட்டார்கள் என்று சொல்லி அவர் மிக விலாவாரியாக அவருடைய மன வருத்தத்தையும் வேதனையும் விண்ணப்பமாக ஆண்டவரிடத்தில் வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தரிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அவருடைய கேள்வி என்னவென்று நீங்கள் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் வாசிக்கலாம். தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? உமது வலதுகரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். அவருடைய கேள்வியை நீங்கள் கவனித்தீர்களா? எதுவரைக்கும் ஆண்டவரே சத்துரு எங்களை நிந்தித்துக் கொண்டிருப்பான்? எதுவரைக்கும் உம்முடைய நாமத்தை அவன் தூஷிப்பான்? அடுத்தது கேட்கிறார், உம்முடைய வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? உம்முடைய வலது கரம் நீட்டப்படட்டும், அது ஓங்கிய புயமாக நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அதை எடுத்து ஓங்குங்க. அதை அப்படி நீங்கள் வலது கரத்தை ஓங்கி நீட்டி கிரியை செய்யும் பொழுது எல்லாமே நிர்மூலமாகுமே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். அவருடைய வருத்தத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிற அற்புதமான விஷயங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமா, அவர்தான் நம்முடைய ராஜா. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பத்திலே அந்த வருத்தத்தின் மத்தியிலும் அவருடைய அறிக்கையை நீங்கள் கவனியுங்கள். நாமும் இப்படிப்பட்ட வருத்தத்தின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, மிகப்பெரிய பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கும் பொழுது நம்முடைய அறிக்கைகள் கர்த்தரை விட்டு பின்வாங்காதவைகளாய் இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்தவைகளாய் இருக்க வேண்டும், கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்குரிய அறிக்கைகளாய் இவர்கள் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைக்கிறவர். இப்படி தேவனை சார்ந்து செய்கிற அறிக்கை. ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய ராஜா என்று சொல்லுகிறார். உமக்கு மறைவாய் எதுவுமே இல்லை, நீர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஒளியையும் படைத்தீர், சூரியனையும் படைத்தீர், பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. எப்படி ஆண்டவரை பற்றி உயர்த்தி சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். எந்த சூழ்நிலையில சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் கவனிங்கள். மிக மோசமான இருண்ட ஒரு சூழ்நிலை, சத்துரு நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை. எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் அனுபவித்ததே இல்லையே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது என்கிறதான கேள்வியோடு இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை சார்ந்தே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள்.
அடுத்தது ஆண்டவரிடத்தில் ஒரு வைக்கிற விண்ணப்பத்தை கவனிங்கள். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விண்ணப்பம். 20வது வசனம். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். தேவன் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூடவே இருப்பேன். தேவனுடைய வார்த்தைகள் அவைகள் வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்றால், தேவன் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கைக்காக அடையாளங்களான வார்த்தைகள் தான் அவருடைய வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர்கிட்ட பார்த்து நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய உடன்படிக்கையை நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலையில் நீர் என்றைக்குமே எங்களை கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரிடத்தில் அவர் வைக்கிற இன்னொரு விண்ணப்பத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த தேவாலயத்தை இடித்தது உமக்கு உண்மையில அவர்கள் நிந்தையை கொண்டு வருகிறதற்காக அவர்கள் செய்கிற சூழ்ச்சி. அந்த நிந்தை வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிற விண்ணப்பத்தையும் அவர் வைக்கிறார். உம்முடைய சத்துருக்கள் ஆரவாரம் பண்ணுகிறார்கள், உமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் உமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். நீர் தான் என்னுடைய ராஜா. ஆகினாலே நீர் எங்களை விடுவியும் ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை நினைத்தருளும். இது ஒரு விண்ணப்பம், மன்றாட்டு, கவலையின் மத்தியிலே ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு அவருடைய சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னார், கர்த்தர் சோதனைகளின் மத்தியிலும் இருளான சூழ்நிலையிலும் நம்மோடு எப்பொழுதும் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன். அவரிடத்துல நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லலாம், நம்முடைய வேண்டுதல்களை சொல்லலாம். ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கலாம். இவைகளெல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை அற்புதமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய், நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவதற்கு அவர் போதுமானவர் என்கிறதான நற்செய்தி இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். இதே நற்செய்தி உங்களுக்கும் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் கேட்ட இந்த அற்புதமான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆசாப்பின் சிந்தனை ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையாகவே நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். எங்களுடைய உடன்படிக்கை, எங்களோடு செய்த உடன்படிக்கையை மறக்காத ஒரு தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்பிடிக்கிறோம், உண்மையை நம்புகிறோம், உண்மையை சார்ந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து, போஷித்து, காப்பாற்றி, பலப்படுத்தி வழிநடத்துகிற ஜீவனுள்ள ஒரே தேவன் நீர் மட்டுமே. உண்மையை அறிக்கை செய்கிறோம். துதி கனமைக்கு உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.